நமஸ்தே. மனோன்மணியம் கிளாஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th வரையும் நம்ம கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மனோன்மணியம். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை. பெயர் பே. சுந்தரம் பிள்ளை. பிறப்பு 4/4/1855. பிறப்பிடம் ஆலப்புழா, கேரளா. இறப்பு 26/4/1897. புல்லின் வாழ்க்கையும் வாய்க்கால் பற்றி நடராசன் கூறும் கருத்துக்கள் யாவை? புல்லோட வாழ்க்கை. சிறு புல் தனக்கென்று ஒரு குறிக்கோளை கொண்டுள்ளது. சிறு புல்னா இங்கே புல்லுனா எதை எடுத்துக்கணும்? இங்கே புல்லுனா புல்லை எடுத்துக்கூடாது, சின்ன செடிங்க இருக்கும் இல்லையா, அதை வச்சு எடுத்துக்கணும். புல் சிறு பூக்குலை அடி ஒன்றினை உயர்த்தி நிற்கிறது. பூக்குலை, அதில் வந்து பூக்கள் நிறைய இருக்கான். அது வந்து தேனீக்களை அழைத்து தேன் துளிகளை தருகிறது. மகரந்த பொடிகள் எல்லா இடங்களிலும் பரப்பி காய்களை உருவாக்குகிறது. பறவை, பசு, எருது, ஆடு ஆகியவற்றின் மீது ஒட்டிக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வளர்ச்சி அடையுங்கள் என தன் சேய்களை அனுப்புகிறது. ஒரே இடத்தில் இருந்தால் வளர்ச்சி அடைய மாட்டோம் என அது கருதுகிறது. பார்ப்பதற்கு புல் அழகாக விளங்குகிறது. அது அனைவரின் மனதையும் கவர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சிறு புல்லோட வாழ்க்கையை. அடுத்தது வாய்க்கால். வாய்க்கால் உணவளிக்கும் வாய்க்காலுக்கு அற்புதமான பல உதவிகளை வாய்க்கால் செய்கிறது. உணவளிக்கும் வயலுக்கு அது கடலை மலையாகவும் மலையை கடலாகவும் மாற்றுகிறது. கற்களை பொடியாக்குகிறது. மண், கல், புல், புழு ஆகியவற்றை இழுத்து கொண்டு சென்று கடலில் சேர்க்கிறது. பிறகு கடல் நீராயே ஆவியாகி மேகமாக மாறுகிறது. மீண்டும் மலையில் தங்கி அருவியாக பாய்ந்து ஓடி வருகிறது. அது குகைகளின் வழியே ஊர்ந்து செல்கிறது. மலைகளில் அதுவே சுனையாக தேங்குகிறது. சுனைனா அந்த குட்டையில் தண்ணீர் கொள்ளி அந்த மாதிரி, சுனைனா ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஊற்றாக மாறுகிறது. ஆறாகவும் மடுவாகவும் விளங்குகிறது. மதகுகளை முட்டி மோதி தள்ளியபடி வந்து வாய்க்காலாக ஓடுகிறது. இவ்வாறு பலவித துன்பங்களை தாங்கியபடி வந்து தான் தரும் பொருள் சிறிதே எனினும் அதை அன்புடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வாய்க்கால் கூறி இரவும் பகலாக தன் பயணத்தை மேற்கொள்கிறது. இவ்வாறாக நடராசன் புல்லின் வாழ்க்கை மற்றும் வாய்க்கால் ஆகியவற்றை பற்றி மனோன்மணியத்தில் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சுப்பிரமணிய பாரதியார் பார்க்கலாம். சரியா? தன்யவாத்.